ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் டெக் ஷாப். நான் உங்கள் நண்பன் ராஜ்குமார் ஆணிக்கோயிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பிளேயர் எக்ஸ்பிரஸ். இந்த பிளாக் பிளேயர் எக்ஸ்பிரஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா பிளேயர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் கேட்டிங்கன்னா நம்ம ஹெட்செட்டில் வச்சு கேட்கல சரியான எஃபெக்ட் இருக்காது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் தான் அதுக்கு காரணம். ஓகேங்களா, இந்த பிளேயர் நாங்கள் கொண்டு வந்திருக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோக்கு மேலே உங்களுக்கு லிங்க் இருக்குது. ஸோ அது மூலயமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டவுன்லோட் பண்ணலாம் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, இந்த பிளேயருக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் செட்டிங்ஸ் மாற்றிருக்கேன். இந்த செட்டிங்ஸ் மாற்றினால எனக்கு இப்படி இருக்குது. ஸோ அந்த செட்டிங்ஸ்லாம் எப்படி மாற்றுறது அப்படின்னு நம்ம சொல்லித்தரேன். இப்போ செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்டைலுக்குள்ளே போயிடுங்க. ஸ்டைலுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலருக்குள்ளே போயிட்டு இந்த பிங்க் ரெட் தான் நான் வச்சிருக்கேன். ஸோ ஓகேங்களா, நான் எனக்கு பிடிச்ச கலர் நான் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வச்சிங்க. இது ஃபாண்ட் கலர் இருக்குது. இந்த ஃபாண்ட் சைஸ் நீங்கள் இது வேணால் வச்சுக்கலாம் இந்த ஃபாண்ட் சைஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் தான் விண்டோஸ் இருக்குது. அது லைட் தீம் இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலரில் டெக்ஸ்ட்டும் ஒயிட் கலரில் தீம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்லேட் தான் விண்டோஸ் கொடுத்துட்டு லைட் ஆஃப் பண்ணிக்கங்க. லைட் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே உல்ட்டாவாக மாறிடும். அதுக்கடுத்து நீங்கள் எல்லாமே பிளாக்ல வேணுனாலும் இந்த லைட் எதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உல்ட்டாவாக மாறிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வேணாம், எனக்கு பழைய மாதிரி தான் வேணும்னு நினச்சாலும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பாருங்க. ஓகேங்களா, இப்போ நான் லைட் இதை ஆன் பண்ணுறேன். ஸோ எனக்கு பிடிச்ச கலரில் வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் பார் கலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் பார் கலரையும் மாற்றலாம், மெயின் விண்டோஸ் கலரையும் மாற்றலாம், நவ் பிளேயர் கலரும் மாற்றலாம். அதில் ஓகேங்களா, இந்த கலர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு பிளேயரில் உள்ள கலர் தான் வேணும்னு நினச்சாலும் இந்த ரீசெட் கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாறிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நவ் பிளேயிங் இருக்கு பார்த்தீங்கன்னா நவ் பிளேயிங்கில் தீம்ஸ் போயிருக்குங்க. இந்த சாங்ஸ் ப்ளே பண்ணுறோம்ல அந்த பிளேயிங் நம்ம எந்த ஸ்டைலில் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஈக்குவலரைஸ். இந்த ஈக்குவலரைஸ் விட எஃபெக்ட் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் பூஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இது ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணிக்கங்க. விஷுவலைசர்ன்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஆஃபில் இருக்கும், அதையும் ஆன் பண்ணிக்கங்க. இந்த ஆம்ப்ளிஃபயருக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈக்குவலரைஸ்ன்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்டிங்கில் வரும், அதையும் நீங்கள் ஆன் பண்ணிங்க. இது பார்த்தீங்கன்னா ஈக்குவலரைஸ் இது ஆஃபில் இருக்கும். ஸோ இதை ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ அதில் உள்ள எஃபெக்ட்டையும் நீங்கள் மாதிரிலாம் நான் கஸ்டமில் மட்டும் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் சாங்ஸ் ப்ளே பண்ணுறேன், அது எப்படி சாங்ஸ் வருது அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எவ்வளோ பெரிய ஒரு எஃபெக்டிவ் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஆனால் இது ஹெட்செட்டில் மட்டும்தான் கேட்டால் தான் இந்த எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதையும் நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஆப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, மீண்டும் ஒரு நல்ல அப்ளிகேஷன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.